ஐயோ, இங்க தமிழ்நாட்டில் தான் நாத்த கிளி இழுக்கிறாங்கன்னு பார்த்தா இங்க மகாராஷ்டிரால மானாவரியா மானங்கட்டத்தனமா கேட்கறாங்க. யார? ரசமலாய. சாரி ஆடு அண்ணாமலை. பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இருக்காப்ல, அவரை முட்டாளு ரசமலாய் அப்படின்னு மென்ஷன் பண்ணி மகாராஷ்டிரால ராஜ் தாக்கரே அப்படின்னு சொல்லப்படுற மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனாவோட பிரசிடென்ட் வந்து ரொம்ப கொந்தளிச்சு மென்ஷன் பண்றாப்ல. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்னால. Bombay is not a Maharashtra city, it is an international city. And this city has got a budget of 75,000 crore, not a small money. மும்பை ஒன்றும் மகாராஷ்டிராவோட ஒரு சிட்டி கிடையாது, அது ஒரு இன்டர்நேஷனல் சிட்டி. அதாவது மும்பையை வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தோட சிட்டின்ற மாதிரி மட்டும் உரிமை கொண்டாட முடியாதுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. இதுக்கு காரணம் என்னன்னா ஒன்றிய அரசு அதுக்கு வந்து 75,000 கோடி வந்து நிதி ஒதுக்குதான் அந்த ஒரு பர்டிகுலர் சிட்டிக்கு மட்டும். தற்கொலை அதுல இருந்து வர ரெவன்யூ என்ன பாகிஸ்தான்காரனுக்கா போகுது? அதை பையன் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கு பதிலடி ராஜ் தாக்கரே என்ன சொல்லியிருக்காருன்றத பாருங்க. மும்பையை மகாராஷ்டிரால இருந்து பிரிக்க துடிக்கிறாங்க. அதாவது முந்தா நேத்து தமிழ்நாட்டில இருந்து ஒரு ரசமலாய் வந்திருந்துச்சு. அவர் கேட்கிறாரு மும்பைக்கும் மகாராஷ்டிராவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. அட முட்டாளே, உனக்கும் மகாராஷ்டிராவுக்கும் என்னடா சம்பந்தம்? இதுதான் பாலா சாஹேப் அன்னைக்கே சொன்னாரு, லுங்கிய கலட்டுங்க மகுடிய ஊதுங்க அப்படின்னு. இங்க பல தென்னிந்தியர்கள், பல மார்வாடிகள், பல ஜெயின்கள் வாழ்றாங்க. அவங்க மகிழ்ச்சியா தான் இருக்காங்க. ஆனா புறாக்கள்ன்ற பேர்ல இந்த மாதிரி ரசமலாயை அனுப்பி எப்படி உங்களை தூண்டுறாங்கன்னு பாருங்க. இவ்வளவு நேரம் நான் டிரான்ஸ்லேட் பண்ணது அண்ணாமலையை பார்த்து ராஜ் தாக்கரே சொன்னது. அதாவது மகாராஷ்டிராவுக்கும் மும்பைக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ணாமலை எழுப்புனதுக்கு இவர் பதில் சொல்லியிருக்காரு. அண்ணாமலை சொன்ன காரணமுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா. 75,000 கோடி பட்ஜெட் ஒதுக்குதான் அந்த ஒரு சிட்டிக்கு மட்டும் யூனியன் கவர்மெண்ட். இன்னும் டாக்ஸ் வாங்காம தானமா கொடுக்குற மாதிரி. நீ ஒரு சரியான ஆளு, கர்நாடகாக்குள்ள போய் பெங்களூரு ஒன்னும் கர்நாடகாவோட சிட்டி கிடையாதுன்ற வார்த்தையை மட்டும் விட்டுட்டு வந்து நீ இருந்த ஊர் தானே, அந்த பாசத்துக்கெல்லாம் இடமே இல்ல, பெட்டியை ராவி போடுவாங்க. பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மொத்தமா சொல்றேன் நான், நீங்க லிட்டரலி ஃபூல் மாதிரி பேசுறீங்க எல்லாரும். Yes, that is, we have to say it with authority. Yes, அப்படிதான்.